ஒரு ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் சொல்ல போறேன் இன்னைக்கு. Assalamualaikum. Hello everyone. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈத் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஈத்க்கு என்ன ஸ்வீட் ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களோட சஜஷன் என்கிட்ட சொன்னீங்க. நிறைய ரிப்பீட்டடாவே இருந்துச்சு. பக்லாவா, ரஸ்மலை, குனஃபா அந்த மாதிரி ரிப்பீட்டடா தான் இருந்துச்சு. அது எல்லாமே நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு, நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. சில பேர் நல்ல டிஃப்ரெண்டான ரெசிபிஸா போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஈட் டெசர்ட் வட்டலாப்பம் பார்த்துடலாம். நம்ம யூஸ்வலா செய்யற வட்டலாப்பத்தை விட இது கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்டா செய்ய போறோம். பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வட்டலாப்பம் செய்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதம், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சமாக சோட தண்ணியில் ஊற வச்சுட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாதமோட ஸ்கின் எடுத்துகிட்டு தான் அரைக்கணும். பாதாம், முந்திரி பருப்பு எல்லாமே ஸ்கின்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து இப்போ நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். 1 கப் அளவுக்கு சுகர், 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கோகனட் மில்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். 5 முட்டை எடுத்திருக்கேன். குவான்டிட்டி நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி தான் சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். பால் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா சரியாக வராது. பால் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலாக இருந்தாலும் சரி, நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புட்டிங் நல்லா ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு முட்டையை பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அடுத்தது இதில் 1 கப் அளவுக்கு நான் சுகரும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பாதாம் முந்திரி பருப்பு பேஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறது ஆப்ஷனல் தான். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்க்குறதால நல்லா உங்களுக்கு ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் சோம்பு தூள் இருக்குல்லையே அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறதால நல்லா உங்களுக்கு வட்டலாப்பம் வாசனையும் இருக்கும், உங்களுக்கு எக் ஸ்மெல்லும் வராது. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த எக் ஸ்மெல் கொஞ்சம் கூட வராமல் இருக்கும். இப்போ கேரமல் வட்டலாப்பம் செய்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இந்த எதில் நீங்கள் பேக் பண்ணுவீங்களோ அந்த ட்ரேயை நல்லா கீயால் ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். அது கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் அது நீங்கள் டச் பண்ணவே கூடாது. ஆனதுக்கப்புறமா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுகர்லாம் கட்டி ஆயிரும், சரியாக கேரமல் ஆகாது. இந்த மாதிரி நல்ல டார்க் கலர் வந்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் எந்த ட்ரேயில் செட் பண்ணுறீங்களோ அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உடனே இதை நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க, இல்லைனா இது டக்குன்னு செட் ஆயிரும். கேரமல் நல்ல கலரும் வந்திருக்கணும். சேம் டைம் ரொம்ப கருகக்கூடாது. ரொம்ப கருகுனா உங்களுக்கு ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வந்துடும், நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த கேரமல் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், ஒரு 30 செகண்ட்ஸ் கூட இல்லை, நல்லாவே இந்த மாதிரி செட் ஆயிடுச்சு, கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க எக் மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, இதை ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றுனதுக்கப்புறமா ஃபாயில் பேப்பர் வச்சு இதை நல்லா கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த ஸ்டீம் பண்ணும்போது அந்த தண்ணியெலாம் உள்ளே போகாமல் இருக்கும். ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் ஸ்டீல் பிளேட் வச்சு கூட கவர் பண்ணலாம். இப்போ நான் தண்ணி பாயில் ஆகிறதுக்கு வச்சுருக்கேன். இட்லி குக்கரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். தண்ணி நல்லா அந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறமா கீழே அடியில் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இப்போ நான் இந்த புட்டிங் மோல்டை வச்சுட்டு இப்போ பேன் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். கரெக்டாக ஒரு 30 to 45 மினிட்ஸ் இது குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
இப்போ கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கம்ப்ளீட்டாக நான் ஆறுனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணி பாருங்கள் உள்ளே நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டாமல் வரணும், நல்லா க்ளீனாக வரணும் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் வந்து இதை சூடாக கூட சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டீமோல்ட் பண்ணணும், நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி 2-3 தடவை டேப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்கள் வட்டலாப்பம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். பார்க்கவே மவுத் வாட்டரிங்காக இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஈத் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சோன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக செய்கிற வட்டலாப்பத்தை விட இதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எப்பயாச்சும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் வட்டலாப்பம் டேஸ்ட்டு தான் உங்களுக்கு இருக்கும். கேரமல் புட்டிங் மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க. கேரமல் புட்டிங் அது டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதில் நம்ம பாதம், முந்திரி பருப்பு அதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஈத் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த டெசர்ட் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. இன்னொரு ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். இன்னைக்கு ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் நாங்கள் வந்து வெக்கேஷன் வந்து போக போகிறோம். நம்ம சுகர் ஆவலா வரா சொல்றதுக்கு. ஆமா, நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். நாங்க ஊருக்கு போறோம். இவனும் வரா. சரி. We are going to India. We are going to India? Yeah. நம்ம சுஹேரா வந்து ஆவலா இருக்கா உங்ககிட்ட சொல்றது. We are going to India. சுஹேரா தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கா இந்த விஷயம் கேட்டதுல இருந்து. லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogsலாம் வந்துட்டே இருக்கு. ஸோ எப்போ டேட்டுன்னு வந்து அது வந்து சர்ப்ரைசிங்காவே இருக்கட்டும். இன்னும் டைம் இருக்கு, அதனால வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நான் முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்றேன். சரி, அதான் சொல்லணுமா? No. Check my Instagram. That day I will post we are going to India on my story. நான் போட விட மாட்டேனே. I will. நம்ம சுஹேராக்கு இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அக்கௌண்ட்டும் இருக்கு, சுஹேரா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து நம்ம சுஹேரா கொடுத்துட்டு தான் இருப்பா எப்பயுமே. ஸோ இதுதான் ஹாப்பியான நியூஸ். நீங்களும் இது கேட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற என்ன சொல்லணும்? அதுக்கப்புறம் வந்து அடுத்த vlog இல்ல, இன்னும் vlog இருக்கு. ஸோ அபுதாபில இருந்து இது லாஸ்ட் vlog கிடையாது, இன்னும் vlog இருக்கு. எப்போ போறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்புறமா இன்ஃபார்ம் பண்றேன். ப்ராப்ளி பட் ஆனால் ஈத்க்கு வந்து போகல. ஈத்க்கு வந்து நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ ஈத் vlogலாம் எல்லாமே உங்களுக்கு அபுதாபில இருந்து வரும். ஸோ இப்போ ஈத் வரப்போகுது இல்லையா, நீங்கள் மெஹந்தி வீட்லேயே வந்து போடணும்னா டிசைன் டு டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அவங்க கிட்ட நீங்கள் புக் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து மெஹந்தி டிசைன் போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட பேஜ் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போவே புக் பண்ணுங்க. அரபிக், இந்தியன், அதுக்கப்புறம் வந்து பிரைடல் மெஹந்தி எல்லாமே வந்து போடுவாங்க. இவங்க சென்னையில் கூட நிறைய சினி ஆர்டிஸ்ட்லாம் வந்து மெஹந்தி போட்டிருக்காங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இங்கே ஈத் இன்னும் 2 days தானே இருக்குது. ஸோ நாங்களாம் மெஹந்திலாம் போட்டாச்சு. இவங்க நேம் ஃபஸ்லின். இவங்க ஹென்னாலாம் ரொம்ப சூப்பராக போடுவாங்க. ஹென்னா ஆர்டிஸ்ட் இவங்க ப்ரொஃபஷ்னலாக போடுவாங்க. அதுவும் பிரைடல் ஹென்னா, அதுக்கப்புறம் அரபிக் டிசைன், இந்தியன், வேற என்னெல்லாம் போடுவீங்க? யூஏல இருக்கிறவங்க நீங்கள் ஹென்னா போடணுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தே உங்களுக்கு வந்து போட்டு விடுவாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொம்ப ஸ்பெஷலான நம்ம துர்கிஷ் டெசர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபாயில் பேப்பர் இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணிவிட்டு இல்லை நான் கொஞ்சமாக கீ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துக்கிறேன். ட்ரை கோகனட் இருக்கு இல்லையா, அதான் இது, பவுடர் கிடையாது. இதுக்கு மேலே நம்ம 2 லேயர் சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேயர் நம்ம வந்து வெனிலா புட்டிங் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம், இல்லைனா திக் க்ரீம், விப்பிங் க்ரீம் எது வேணால் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு பால், 500 ml அளவுக்கு பால் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக பால் சேர்த்து லம்ஸே இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம மில்க் பாயில் பண்ணிக்கலாம். மில்க் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும்.
அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நல்லா திக்காயிரும். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ரோஸ் வாட்டரும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது லைட்டாக திக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னுமே கொஞ்சம் நல்லா திக்காகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி திக் அண்ட் க்ரீமியாக ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த ட்ரேயில் வந்து இதை ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு செட் ஆக வைக்க போகிறோம். இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இது செட் ஆகிற டைமில் நம்ம இன்னொரு லேயர் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு விப்பிங் க்ரீம் பவுடர் அப்படி இல்லைனா விப்பிங் க்ரீம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேவைப்படும். நான் விப்பிங் க்ரீம் பவுடர் யூஸ் பண்ணுறதால ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் கோல்டு மில்க் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரே ஒரு சாஷெட் விப்பிங் க்ரீம் பவுடரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இதில் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் இதை நல்லா விப் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஸ்பீடில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் நல்லா விப் பண்ணாலே நல்லா உங்களுக்கு திக்காயிரும். இப்போ கொஞ்சம் லைட்டாக திக்கானதுக்கப்புறமா இதில் நீங்கள் ரெட் ஃபுட் கலர் அப்படி இல்லைனா நான் ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன். ரோஸ் சிரப் தான் நான் வந்து சேர்க்குறேன், உங்களோட இஷ்டம் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் சிரப் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் இதில் ஒரு பிங்கிஷ் கலர் வரதுக்காக. நீங்கள் ரெட் ஃபுட் கலர் சேர்த்தாலும் உங்களுக்கு ஒரு லைட் பிங்கிஷ் கலர் வந்து கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்ததுக்கப்புறமா இப்போ அந்த ட்ரேயில் நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி ரொம்ப நீட்டாக பண்ணணும்னு கூட பண்ணலாம். நான் ஜஸ்ட் அப்படியே தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா நீட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது திரும்ப ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு இது செட் ஆகிறதுக்காக வைக்கலாம். இப்போ நம்மளோட டெசர்ட் செட் ஆயிருச்சு. இப்போ இதில் அந்த மாதிரி கட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 9 பீசஸ் கிட்ட கிடைக்கும். கட்ஸ் போட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக நான் பிஸ்தா பவுடர் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பீசஸாக எடுத்து அப்படியே சர்வ் பண்ணலாம். இது சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஏதாச்சும் பார்ட்டி இல்லைனா வந்து நம்ம லஞ்ச் டைம்லேயும் இது வந்து நம்ம டேபிளில் வச்சோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த டேஸ்டியான டெசர்ட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வந்து இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வரணும். ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே திரும்ப நம்ம பிஸ்தா வச்சு கார்னிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் ரோல் பண்ணும்போது. நீங்கள் திரும்ப டெசிகேட்டட் கோகனட் மேலே தூவிட்டு நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே ரோல் பண்ணுறதுக்கு வரும். இந்த டெசர்ட்டை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது கல்ஃபில் ரொம்ப பாப்புலரான எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஸ்வீட் தான் ஒமனி ஹல்வா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு வந்து ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஒயிட் சுகர்லேயே செஞ்சு காட்டுறேன். ப்ரௌன் சுகர் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் சாஃப்ரான் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் இது. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சுகர் சேர்த்துக்கிறேன் பேனில். இது நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. கொஞ்சம் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். இப்போது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கலர் வந்துருச்சு. பட் இன்னுமே கொஞ்சம் டார்க் கலர் வரணும். இந்த சுகரும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கரையில் பாருங்கள். இன்னும் அந்த க்ரீனி டெக்ஸ்சர் இருக்குது. நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிற நெய் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். இப்போது நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சர் இருக்குது இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்க்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கோங்க. இது வேணால் ஏன்னா வந்து இது தெரிக்கும் சேர்க்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும். கேரமல் கையில் பட்டுச்சுன்னா காயமாயிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. நான் க்ளவுஸ் வந்து போட்டிருக்கேன்.
இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சர் ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப அந்த கேரமலைஸ் ஆன சுகர் வந்து கட்டியாக ஸ்டார்ட் ஆயிரும். கவலைப்படாதீங்க, அது சூட்லேயே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகிடும் குக் ஆக ஆக. ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது நம்ம நட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம ரோஸ் வாட்டரும் சாஃப்ரானும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 டேபிள் ஸ்பூன் கீயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேனை விட்டு நல்லா ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஹல்வா வந்து நல்ல டார்க் கலர் வந்து கிடைக்கும். நல்ல கருப்பாகவே இருக்கும், அந்தளவுக்கு நல்ல டார்க்காக இருக்கும். இங்கே நாங்கள் குளோபல் வில்லேஜ், அதுக்கப்புறம் வந்து ஒமான்லேயும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த ஹல்வா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வந்து வீட்லேயே இது வந்து செஞ்சு பாருங்கள். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக ரோஸ்டட் எள்ளு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நட்ஸ் வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செஞ்ச 3 ஈத் ஸ்வீட் ரெசிபிஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்வீட்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நான் செஞ்ச ஸ்வீட் ரெசிபிஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.